முருகன் சமணம் என்ற ஒரு சமயத்தை தாபித்தார். அந்த சமண சமயத்தின் ஒழுகலாறுகளை சொல்லுகின்ற ஒரு நூலாக திருக்கூறல் எனும் திருக்குறளை முருகன் முதலில் யாத்திருக்கிறார். அது திருக்கூறல் என்னால் திரு என்றால் முருகன், தீயின் வடிவானவர், அதாவது அக்னி தேவன் என்கிற முருகனுக்கு தான் திருன்னு பேர். அப்போ திரு கூறியது, முருகன் கூறியது என்ற பொருளில் தான் இதனுடைய பெயர் அது திருக்குறள் என்று மறிவிடுச்சுப்ப. படி சகுனியால் இது அழிக்கப்படுகிறது. இதுவும் மகாபாரத காலத்தில் தான் அழிக்கப்பட்டு இருக்க வேண்டும். பொதிகைமலை குருகுலத்தில் தான் இதனுடைய மூல ஓலைச்சுவடி வடிவங்கள்லாம் இருந்திருக்கும். அப்போ அந்த மூல வடிவங்களை எல்லாம் பொதிகைமலை குருகுலத்தை தாக்கி அடித்த சகுனி அங்கிருந்த மாணவர்கள் ஆசிரியர் எல்லாத்தையும் கொண்டு வர்றான். அப்போது அங்கிருந்த இலக்கியங்களையும் அழிக்கின்றான். அதில் அழிந்து போனது திருக்குறள். இந்த திருக்குறளை கிருஷ்ணர் மீண்டும் எழுதியிருக்கிறார். முருகனால் யாக்கப்பட்ட திருக்குறளை சகுனி அடித்த பிறகு கிருஷ்ணன் அதை மீண்டும் தனது பாணியில் உருவாக்கி இருக்கிறார். இப்ப இருக்கிற வடிவம் கிருஷ்ணன் கொடுத்த வடிவம். இது ஈரடி 7 சீர் வெண்பாவாக இது இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ஈரடின்ற முதலடி முருகனையும் இரண்டாவது அடி கிருஷ்ணனையும் குறிப்பதாகத்தான் நான் நினைச்சுக்கிறேன். 7 சீர் என்பது ஆசைவத்தை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும். சமண சமயத்தை குறிக்கிற மாதிரி அந்த 7 என்ற எண் சமண சமயத்தை முருகனை குறிக்கும். இதுவரைக்கும் எழுதினவங்க அது ஒரு பொதுமறை அப்படின்ற பொருளில் மட்டும்தான் எழுதினாங்க. அவங்களுக்கு வரலாற்று செய்தி எதுவும் தெரியாது. நமக்கு வரலாறு தெரியும்னா சிவன் யாருன்னு தெரியும், முருகன் யாருன்னு தெரியும், ராவண இந்திர கும்பகர்ணர்கள் யாருன்னு தெரியும், அவங்க இவங்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். கிருஷ்ணன் யார், பஞ்சபாண்டியர்கள் யார், விஷ்ணு யார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆடவில்லை. 2000 வருஷம்தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 5400 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத காலத்தில் ஆக்கப்பட்டது தான் திருக்குறள் என்னும் திருக்குறள். மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணன் 35 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் அவர் சபரிமலையிலே இருந்து இந்த திருக்குறளை செய்திருக்கிறார். எழுதினவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எதற்காக எழுதப்பட்டதுன்னா சமண சமயத்தினுடைய ஒழுகலாறுகளை சொல்களை, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதுதான். இப்போ திருக்குறளில் தமிழ் என்ற சொல் இல்லை என்ற ஒரு கூற்று உண்டு. ஆமாம், தமிழ் என்ற சொல் திருக்குறளில் இல்லை. ஆனால் தமிழ் என்ற சொல்லை உருவாக்கியவர் கிருஷ்ணர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகின் அகரத்தை முதன்மையாக கொண்ட எழுத்துக்களுக்கெல்லாம், எழுத்து முறைகளுக்கெல்லாம் சிவனின் சித்திர எழுத்துக்களே மூலமானது. இதுதான் இதற்கு சரியான பொருளுரை. இது வரலாற்று செய்தி. சிவன் யார் என்று தெரிந்துக்கிட்டு சிவன் யார், அதை எழுதின கிருஷ்ணன் யாருன்னு தெரிஞ்சால் தான் இந்த இதுக்கு உங்களால் வர முடியும்.